ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 9வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் நீதியும் நியாயமும் மறுக்கப்பட்ட நிலையையும் சந்தித்து கொண்டிருப்போமானால் இந்த வசனம் நமக்கு அவைகள் எல்லாவற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்வு உண்டு பண்ணி இருக்கிறார் என்கிற உறுதியை போதிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரும் நமக்கு உதவி செய்யாமல் போய்விட்டாரோ, அல்லது நமக்கு நீதியும் நியாயமும் கிடைக்காமல் போய்விடுமோ, யாருடைய உதவியும் நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்கிறது போன்ற அங்கலாய்ப்பும் மாய தோற்றங்களும் நம்மை தொற்றிக்கொள்ளும். இந்த வசனம் நமக்கு உறுதிபட சொல்லுகின்றது, தேவன் நம்முடைய நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று. இனி தீர்ப்பார் என்று அல்ல, எல்லாவற்றையும் தீர்த்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று இந்த வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருப்பதனால் தீர்க்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கும் நியாயமும் தேவனால் முடிவுரை எழுதப்பட்டவைகளாய் இருக்கின்றது. ஏற்ற காலத்தில் அந்த தீர்ப்பை கர்த்தர் வெளியிடுவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும்படிக்கு இந்த வசனம் நம்மை போதிக்கின்றது. வீணான குழப்பங்களுக்கும் அவிசுவாசங்களுக்கும் மனிதர்களுடைய சிந்தையில் தோன்றுகிற மாயையான எண்ணங்களுக்கும் ஆட்பட்டு விடாமல் விசுவாசத்திற்கு உட்பட்டு சத்திய வசனத்தை நம்பி தேவன் செய்கின்ற மகிமையான செயலுக்கு காத்திருப்பது சிறந்தது. ஆகவே உங்கள் வழக்கை யாரும் விசாரிக்கவில்லை என்றோ, அதற்கு ஒரு தீர்வு உண்டாகவில்லை என்றோ, நியாயம் கிடைக்கவில்லை என்றோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். சிங்காசனத்தின் மேலும் அவர் வீற்றிருக்கிறார். ஆகவே ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள், எல்லாவற்றிற்கும் தீர்வை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனத்துக்கு நேராக நாங்கள் அபயமிடுகிறோம். எங்களுக்குரிய பதில் சீக்கிரமாய் வந்தட்டும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.